வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டிகா டு டேக்கோ. ஒரு ரேண்டம் டே வீலாக் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்த விநாயகர் சதுர்த்தி வீலாக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது. யூஸ்வலாக வர வியூஸை விட ஜாஸ்தியாகவே எனக்கு வந்துருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சப்போர்ட். அதே மாதிரி இந்த வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீலாக்கு போகலாமா? இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ காலையில் சீக்கிரமாக அவருக்கு பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். அவரோட பாட்டி அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் பண்ணி கொடுத்த ஒரு சாண்ட்விச், ஆனால் ஒரு குட்டி ட்விஸ்ட்டோட. இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை பீல் பண்ணி தின் ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி அனியன்ஸையும் தின் ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இதில் நான் ஆலப்னோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹாட் தவாவில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோஸ்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சால்ட், ரெட் சில்லி பவுடர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக் பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு போத் சைட்ஸுமே கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே பேனில் அனியன்ஸ் அண்ட் ஆலபனோஸையுமே நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். தென் ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஸ்ப்ரெட் வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் மேயோ ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம சாட்டே பண்ண அனியன்ஸ் அண்ட் ஆலபனோஸ் அப்புறம் இந்த பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்லேயும் என்னோடய பாட்டி வந்து ஒரு ப்ரெட் டோஸ்ட்டுக்கு நடுவில் டொமேட்டோஸ், அனியன்ஸ், சில்லி பவுடர், சால்ட்டு இதை மட்டும் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு ப்ரெட்டுக்கு நடுவில் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் பாட்டி உங்களுக்கு சைல்ட்ஹுட் டேஸில் பண்ணி கொடுத்த டிஷ்ஷஸ் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதோட மெமரிஸையுமே ஷேர் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டார். அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகாமல் நான் வீட்டில் வந்து ஈவினிங்காக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பொறுமையாக போயிட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எனக்கும் ஒரு சில ஒர்க் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு தென் நான் சமைக்க போயிட்டேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி டிஷ்வாஷர் போட வேண்டிய வேலை இருந்தது. ஸோ டிஷ்வாஷர்லாம் போட்டுட்டு கவுண்டர் டாப், ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சு வந்து சிம்பிள் எட் கம்ஃபர்டிங்கான ஒரு மீல் தான். ஸ்பினாச் சாம்பார், பாயில்ட் எக், காலிஃப்ளவர் 65 அண்ட் அவருக்கு வந்து ஒயிட் ரைஸ், எனக்கு வந்து கீன்வா. ஸோ கொஞ்ச நாளாகவே நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட வேணாம், ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு கீன்வாக்கு சேஞ்ச் ஆகிருக்கேன். ஹெல்த்தியாக சாப்பிட்லான்றதை விட எனக்கு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு கூட, அதனால் கீன்வாக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கீன்வா வந்து குக் பண்ண வச்சுட்டு காலிஃப்ளவர் 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். சாம்பார், ஒயிட் ரைஸ் எல்லாமே குக் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே அவர் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னா நான் அவர் வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருவேன். அப்படி இல்லைன்னா அவர் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருப்போம் டிவி பார்த்துட்டே. அதனால் இன்றைக்கி அவருக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். யூஸ்வலி 4-4:30க்கு வந்துடுவார். பட் அன்றைக்கி ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் அவர் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு கொஞ்சம் சேல் பண்ணிகிட்ருந்தோம். ஆல்சோ ரீசெண்ட் டேஸாக நான் வந்து முருங்கை பவுடர் பொடி வந்து நானும் சரி அவரும் சரி ஒரு ஸ்பூன் வந்து நாங்கள் ரைஸ் கூட சேர்ந்து எடுத்துக்கிறோம். அதுக்கான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் வந்து இது கூட அட்டாச் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அண்ட் தட்ஸ் இட். என்னோடய 1 டே வந்து இப்படி தான் போகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா டிகா டு டேக்கோ பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you in the next video. Until then, bye.